Allahu 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 Allah Allahu 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 Allah. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிந்த பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளும் கருணையும் கிருபையும் இதுல் அத்ஹாவை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். இந்த தினத்திலே நாம் செய்கின்ற அமல்களிலேயே மிக உயர்ந்த அமலான அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லி குர்பானி கொடுக்கும் ஒரு இபாதத்தை நமக்கு வழங்கினான். அதற்கு முன்பாக அவனுடைய பெருமையை, அவனது புகழை, அவனை உயர்த்தி தக்பீரை சொல்லுகின்ற ஒரு அழகான இபாதத்தை நமக்கு வழங்கினான். இன்றைய தினத்திலே லட்சோப லட்சம் ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் அல்லாஹின் பெயர் சொல்லி அறுபடுகின்றன. எவ்வளவு பாக்கியம் பெற்ற பிராணிகள் அவைகள்! ஏன் இவ்வளவு தேவையற்ற வேலையை செய்ய வேண்டும்? இதற்கான செலவாகும் பணங்களை எல்லாம் தான தர்மங்கள் செய்யலாமே, ஏழை எளியவர்களுக்கெல்லாம் தரலாமே, ஏன் இப்படி வீணாக வீணடிக்க வேண்டும் என்று அறிவு ஜீவிகள் பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவன் தனது நெருக்கத்தை தருவதற்காக எதை செய்ய சொல்லுகிறானோ அதை செய்தால் மட்டும்தான் குர்பியத் கிடைக்கும். நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், உங்களுக்கு என்னுடைய நெருக்கம் கிடைக்கும் என்கிறான் என்றால் ஹஜ்ஜை செய்தால் தான் கிடைக்கும். அதற்கு செலவாகும் பணத்தை வேறு எதற்கு செலவு செய்தாலும் கிடைக்காது. குர்பானி கொடுங்கள், குர்பியத் கிடைக்கும் என்கிறான். அந்த குர்பானியை கொடுத்தால் தான் குர்பியத் கிடைக்குமே தவிர அதற்குள்ள பணத்தை தர்மம் செய்வதனால் கிடைத்து விடார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே ஒரு துஆ செய்தார்கள். இறைவா, எனது காலத்திலும் எனக்கு பிறகும் கியாம நாள் வரையிலும் என்னை பற்றி மிக அழகான வார்த்தை கொண்டு பேசும்படி ஆக்குவாயாக. ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் வஜஅல் லீ லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். கடந்த காலங்கள் எப்படி, ஆனால் நிகழ்காலம் இப்படி, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி மனிதன் அறிய மாட்டான். ஆனால் எப்படி துஆ செய்கிறார்கள், இறைவா என்னுடைய இந்த காலத்திலும் சரி இனி வரப்போகின்ற காலத்திலும் சரி கியாம நாள் வரையிலும் என்னை பற்றி திக்ர் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், என்னை பற்றிய சர்ச்சை பேச்சுவார்த்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துஆ செய்ததை அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலேயும் தொழுகையை முடிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வதை போல யாரின் மீதும் ஸலவாத்தை சொல்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் நாம் ஸலவாத்தை சொல்லுகின்ற ஒன்றை அல்லாஹ் உருவாக்கினான். வல்ல ரஹ்மான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கையிலே ஒன்றா இரண்டா சோதனை, அப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு சோதனை வந்தால் நிச்சயமாக இருதயம் தக்வாவோடு நிரம்பி இருந்தால் மட்டும்தான் தாங்கிக் கொள்ள முடியும். அந்த தக்வா அவர்களிடத்தில் இருந்தது, அவர்களது மனைவி ஹாஜராவிடத்தில் இருந்தது, அவர்களது மகனார் இஸ்மாயிலிடத்திலே இருந்தது அலைஹிஸ்ஸலாம். அந்த தக்வா தான் இந்த முசீபத்துகளை, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வருகின்ற சோதனைகளை தாங்கிக் கொள்ள வைத்தது. அந்த தக்வா நமக்கு வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதற்காக முன் உதாரணமாக அல்லாஹ் அவர்களை ஆக்கினான். கிட்டத்தட்ட திருமணம் முடித்து சாராவுக்கு 70 வயதாகிவிட்டது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 120 வயதாகிவிட்டது. ஆனால் குழந்தை இல்லை. ஆனால் இருவருமே சந்தோஷமாக வாழ்கிறார்கள். என்று குழந்தை இல்லை என்றால் 6வது மாசத்திலேயே முடிவெடுத்துறா, இன்னும் குழந்தை உண்டாகல, 1 வருஷமாச்சு குழந்தை உண்டாகல, இதுக்கு மேல இவள்கிட்ட வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லை என்று முடிவுக்கு வருகிறார். இவர்களே சந்தோஷமாக குழந்தைகளாக வாழலாமே, எவ்வளவு சந்தோஷம். 120 வயது வரை சாராவோடு வாழ்கிறார்கள். குழந்தை இல்லாமல் என்றால் எவ்வளவு ஹாப்பியாக இருந்திருக்கிறார்கள். பிறகு சாராவே பார்த்து ஹாஜராவை நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்து, என் மூலம் குழந்தை கிடைக்கவில்லை, உங்களுக்கு ஹாஜராவின் மூலம் பிறக்கலாம் அல்லவா, அந்த சந்தோஷத்தை நான் பார்ப்பேனே. எவ்வளவு உயர்ந்த குணத்தை கொண்ட மனைவி பாருங்கள். உடனே அல்லாஹ்வும் அந்த ஏற்பாட்டை செய்கின்றான். அந்த ஏற்பாட்டில் தான் அந்த திருமணம் நடக்கிறது. அல்லாஹ் ஹாஜராவின் மூலமாக ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். கிட்டத்தட்ட திருமணம் முடித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு, கொஞ்ச நஞ்ச ஆண்டுகளா, அதற்கு பிறகு ஒரு குழந்தை கிடைத்தான். அந்த குழந்தையின் மீது மஹப்பத் ஏற்படாதா? எவ்வளவு மஹப்பத்! நெஞ்சிலேயே வைத்திருந்தார்கள். கொஞ்சி கொஞ்சம் மகிழ்ந்தார்கள். மலக்குகள் கேட்டார்கள், யா அல்லாஹ், பார்த்தாயா, ஹலீல் என்ற பட்டத்தை தந்திருக்கிறாய், ஆனால் குழந்தையை கொஞ்சம் மகிழ்கிறார், உன்னை மறந்து விட்டார், கிடைத்த குழந்தையின் பக்கம்தான் தன்னுடைய ரூஹையே கொடுத்திருக்கிறார். உடனே அல்லாஹ் சொன்னான், என் ஹலீல் அப்படி இருக்க மாட்டார், என் ஹலீலை உங்களுக்காக நான் சோதிக்கிறேன், பாருங்கள், அந்த குழந்தையின் மீது அவர் பாசம் வைத்திருக்கிறாரா, இல்லை என் மீது பாசம் வைத்திருக்கிறாரா, நான் சோதிக்கிறேன். அல்லாஹ் சோதித்தான். இந்த சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் உரித்தானதல்ல. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் யார் யாரையெல்லாம், எதையெல்லாம், ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், உயிருள்ள வஸ்துகளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற வஸ்துகளாக இருந்தாலும் சரி, அதன் மீது நாம் அதிகம் பிரியத்தை காட்டினால் சோதனை வந்துவிடும். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்கிற சக்தி தக்குவா வேண்டும். அந்த தக்குவாவை தான் இன்று குர்பானி நமக்கு போதிக்கிறது. உடனே அல்லாஹ் கனவின் மூலமாக குர்பானி கொடுங்கள் என்று சொன்னான். 100 ஆடுகளை குர்பானி கொடுத்தார். 2வது நாளும் கனவிலே குர்பானி கொடுங்கள் என்றான். மீண்டும் 100 ஆடுகளை குர்பானி கொடுத்தார். மீண்டும் குர்பானி கொடுங்கள் என்ற உத்தரவு வந்தது. கனவிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், நீ குர்பானி கொடுக்க சொல்கிறாய், நான் எதை குர்பானி கொடுக்க? உலகத்திலேயே நீ எதை அதிகம் நேசிக்கிறாயோ அதை குர்பானி கொடு. விளங்கிக் கொண்டார்கள். நமது மகனைத்தான் அல்லாஹ் கேட்கின்றார். தந்தவன் கேட்கிற போது கொடுக்கிற பக்குவம் வேண்டும். மகன் கேட்கிறான், சாக்லேட் வேணும், சாக்லேட் வேணும், உடனே சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு, அத்தாவுக்கு ஒரு கடி கொடு, அப்பாவுக்கு ஒரு கடி கொடு அப்படின்னு வாயை திறக்கணும். அவன் கொடுக்கிறானான்னு பார்க்கணும். அப்படி கொடுக்கும் தன்மை உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு எதையும் வாங்கி தரலாம். அவன் நிச்சயம் தந்தையை மறக்க மாட்டான். நிச்சயம் தந்தையை அனுசரித்துத்தான் வாழ்வான் என்பதை சிறு வயதிலேயே தெரிந்து கொள்ளலாம். கேட்டு வாங்கி கொண்டான், ஆனால் திரும்ப கேட்கிறவன் என்கிறான் என்றால் அவன் நாளைக்கு சொத்து வந்து எல்லா விஷயத்திலையும் தான் சொல்லுவான். அவன் பக்கத்தில் வரமாட்டான். அந்த பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும். நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களை. தன் மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, நான் கனவு கண்டேன், உன்னை அல்லாஹ்வின் பாதையிலே குர்பானி கொடுக்க நான் பார்த்தேன்.
உன்னது அபிப்பிராயம் என்ன? யா அபத்தி ஃபஅல் மா துக்மல் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின். அதை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள், அதை நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காதீர்கள், உடனே நிறைவேற்றுங்கள். எப்படி சொல்கிறார்கள்? நீங்கள் அறுத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். என்ன உத்தரவோ அதை செய்யுங்கள். தோலை உரிக்க சொன்னால் உரித்து விடுங்கள், துண்டு துண்டாக ஆக்க சொன்னால் துண்டு துண்டாக ஆக்குங்கள். என்ன உத்தரவோ அதை நிறைவேற்றுங்கள். என்னை நீங்கள் பொறுமையாக பார்ப்பீர்கள். நினைத்து பாருங்கள் பெரியவர்களே, இந்த உலக வரலாற்றிலேயே 2 முறை மட்டும்தான் 7 வானங்களில் உள்ள மலக்குகள் எல்லாம் அழுது பிரார்த்தனை செய்தது 2 விஷயங்களுக்குத்தான். ஒன்று, தன் மகனை குப்புறப்படுக்க வைத்து கத்தியை கழுத்திலே கொண்டு போய் அறுக்க முற்பட்ட நேரத்தில் வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளும் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார். யா அல்லாஹ், என்ன நடக்கிறது ரப்பே, என்ன நடக்கிறது, நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் ரப்பே என்று எல்லா மலக்களும் கதறினார்கள். உடனே அல்லாஹ் ஜிப்ரீலிடத்திலே கொண்டு செல்லுங்கள். கண்களிலே பட்டியை கட்டி இருந்தார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த பட்டியை கலட்டிய நேரத்தில் கழுத்து அறுபட்டிருந்தது. ஆனால் மகனல்ல, அங்கே பக்கத்திலே அல்லாஹ் அனுப்பி வைத்த அழகான ஆடு, சுமணத்த ஆடு அல்லாஹ்வின் பெயர் கொண்டு பலி செய்யப்பட்டிருந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! பக்கத்திலே ஹஜ்ரத் இஸ்மாயில் இஸ்லாம் அமர்ந்திருந்தார்கள் சிரித்தவன். மேலிருந்து வந்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் தக்பீரை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அந்த தக்பீரை தான் நாம் இப்பொழுதெல்லாம் சொல்லுகின்றோம். அந்த நேரத்திலே மலக்குகள் எல்லாம் நம்மிடத்திலே முறையிட்டார். இரண்டாவதாக தாயிஃப் நகரத்திலே நபியவர்களை சிறுவர்கள் எல்லாம் கல்லால் எரிந்து உடலெல்லாம் இரத்தமாக வந்த நேரத்தில் எல்லா மலக்குமார்களும் 7 வானத்தின் மலக்குமார்களும் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்ன நடக்கிறது ரப்பே, என்ன நடக்கிறது, உன் ஹபீபை பார்த்தாயா ரப்பே? கதறினார்கள். உடனே அல்லாஹ் மலக்கை அனுப்பினான். என்ன செய்யலாம் சொல்லுங்கள், அழைத்து விடலாமா தாயிஃப் நகர மக்களை? யா அல்லாஹ், இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களது சந்ததியிலே யாராலும் ஈமான் கொள்ள மாட்டார்களா? எப்படிப்பட்ட நபி அவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த 2 நேரத்திலும் மலக்குமார்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடத்திலே நமக்கு வாங்கி தந்தார்கள். அப்படி கிடைக்கப்பட்டதுதான் இந்த குர்பானி. இந்த குர்பானியை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றுகின்ற நேரத்தில் என் அகம்பாவத்தை நான் குர்பானி கொடுக்கிறேன், எனது ஆணவத்தை நான் தபகச் செய்கின்றேன், என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இச்சையை, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனோ இச்சையை அடக்கி ஆளக்கூடிய அந்த எண்ணத்தை, பிறரை கேவலமாகவும் மட்டமாகவும் கருதக்கூடிய அந்த அசிங்கமான குணத்தை நான் அறுக்கிறேன். பிறர் மீது பரோபகாரத்துக்காக என்னை நான் அழித்துக் கொள்கிறேன். பிறர் மீது கருணை காட்ட வேண்டும் என்பதற்காக என்னை மாற்றிக்கொள்வதற்கு நான் குர்பானி கொடுக்கிறேன். இந்த எண்ணத்தை எல்லாம் கல்வியில் வரவழைத்துக் கொண்டு நாம் குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி பரிபூர்ணமாக அமையும். அல்லாஹ் அந்த பரிபூர்ணமான குர்பானியாக நம்முடைய குர்பானிகளை ஆக்கி அருள்வானாக. கடைசியாக ஒரே ஒரு செய்தி, குர்பானி கொடுப்பதை படமெடுத்து அந்த இரத்தம் வடிவதையும் தோலை உரிப்பதையும் துண்டு துண்டாக வெட்டுவதையும் இதையெல்லாம் படமெடுத்து அதை எல்லோருக்கும் காட்டுவதற்காக அனுப்பி வைக்காதீர்கள். அதன் மூலமாக சமூகத்திலே மிகப்பெரியதொரு குழப்பம் இருக்கிறது. சமூகம் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் இருக்க வேண்டும். மிக அடக்கமாக அமைதியாக செய்ய வேண்டிய ஒரு இபாதத். இதை படோடமாக காட்டி அதை பிரச்சனைக்கு நாம் காரணமாக கூடாது. பாருங்கள், முஸ்லிம்கள் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அதற்கு நாம் காரணமாகி விடக்கூடாது. அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய இபாதத்தை, நம்முடைய குர்பானியை, இன்று நாம் செய்ய போகிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. கருணையாளனே, கிருபையாளனே, எங்கள் மீது கருணை செய்திரு ரஹ்மானே, கிருபை செய்திரு ரஹ்மானே. நாங்கள் தொழுத இந்த தொழுகையையும் இனிமேல் செய்ய போகின்ற குர்பானியையும் நீ கபூல் செய்து கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், அதனுடைய எல்லா ரோமங்களின் அளவுக்கு எங்களுக்கு நன்மைகளை தந்திடு ரஹ்மானே. எங்களது குற்ற குறைகளை எல்லாம் மன்னித்திடு ரஹ்மானே. நாங்கள் குர்பானிக்காக என்ன செலவு செய்தோமோ
அதை 100 மடங்காக, பல்லாயிரம் மடங்காக, பல லட்சம் மடங்காக எங்களுக்கு பெருக்கி கொடுத்து விடு ரஹ்மானே. யாரெல்லாம் இன்னும் குர்பானி கொடுக்கும் சக்தி பெறாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குர்பானி கொடுக்கின்ற அளவுக்கு சக்தியை, ஹஜ் செய்கின்ற அளவுக்கு சக்தியை, பாக்கியத்தை, தான தர்மங்களும் ஜகாத்துகளையும் நிறைவேற்றும் அளவுக்கு செல்வ நிலையை அல்லாஹ் நீ வழங்கி விட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மஹல்லாவை கபூல் செய்து கொள் ரஹ்மானே. இந்த மஹல்லாவில் உள்ள மக்களை கபூல் செய்து கொள் ரஹ்மானே. இந்த மஹல்லாவை நேசித்து பல மஹல்லாக்களுக்கு வரக்கூடிய அனைவரையும் கபூல் செய்து கொள் ரஹ்மானே. எங்களது அபிலாஷைகள், நாட்டங்கள், தேட்டங்கள், முராதுகள், நோக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய குர்பியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு தக்வாவை வழங்கிடு ரஹ்மானே. எங்களுக்கு தக்வாவை வழங்கிடு ரஹ்மானே. உன் இறையச்சத்தால், உன்னுடைய அச்சத்தால் எங்களது கல்புகளை நிரப்பி அழகுபடுத்திடு ரஹ்மானே. இந்த துஆவை உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் கபூல் செய்து கொள் ரஹ்மானே. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி கல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم.